அன்பிற்கு இனிய நம்முடைய கச்சராயபாளையம் ஸ்ரீ ராமானுஜ பஜனை குழுவை சார்ந்த அத்துணை அன்பர்களுக்கும் ஆண்மநேய இறைநெறி செல்வர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று மார்கழி 9ஆம் நாள் திருப்பாவை பாசுரம் 9வது பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்ற ஒரு அழகிய பாசுரம். இது மிக எளிமையான ஒரு பாசுரமாகவும் மேலோட்டமாக பார்க்கின்ற படிக்கின்ற பொழுதே நமக்கு பொருள் விளங்கக்கூடிய ஒரு பாசுரமாக நமக்கு தெரிகிறது. வழக்கம்போல் சாந்தமும் கோபமும் கொண்டு தோழியை எழுப்புவது போன்றதே இந்த பாடலும், இந்த 9வது பாடலும். கண்ணன் மீது அதீத பக்தி கொண்ட ஒரு பக்தை, ஒரு கண்ணன் மீது தீராத விருப்பத்தை உடையவளான ஒரு மங்கை வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, அதாவது மிக செல்வச் செழிப்பை காட்டக்கூடிய ஒரு வரிகளாக ஆண்டாள் படைத்திருப்பார். தூமணி, தூய மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட மாட மாளிகையில் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, சுற்று 4 திசைகளிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பெரிய மாட மாளிகையிலே படுத்து உறங்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து தூவம் கமழும் துயிலனே கண்வளரும். தூவம் என்று சொன்னால் சந்தனம், அகில், சாம்பிராணி போன்ற பொருள்களுடைய வாசனை கலவைகள் அங்கே மனம் கமழ்ந்த அந்த படுக்கை அறையிலே மனம் வீசிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, பொழுது விடிந்து விட்டது, இன்னுமா நீ எழுந்திருக்கவில்லை என்று வெளியிலே அந்த பணியிலே நிற்கின்ற தோழிகள் அவளை அழைக்கின்றார்கள். எப்படி அழைக்கின்றார்கள் என்றால், இந்த பாடலிலே ஒரு உறவு முறையை சொல்லி ஆண்டாள் அழைப்பது போல அங்கே அழைக்கின்றார்கள். மாமன் மகளே, என் மாமன் மகளே, உன்னுடைய அருமையான அழகான அந்த மணிகளால் செதுக்கப்பட்ட அந்த கதவை திறந்து வெளியே வா, மணிக்கதவம் தாழ் திறவாய். அவ திரும்ப எழுந்தே வரல, காதல வாங்கின மாதிரியே இல்லை. அந்த உறங்கக்கூடிய பெண்மணியுடைய காதல விடவே இல்லை, அவள் வெளியே வரவே இல்லை. உடனே அந்த ஜன்னல் வழியாக, அந்த மண்டபத்தினுடைய ஜன்னல் வழியாக அந்த பெண்ணினுடைய தாயாரை பார்க்கிறார்கள், வெளியே நிற்கின்ற பெண்மணிகள். உடனே மாமன் மகளே என்று அழைத்தவர்கள், மாமி அவளை எழுப்பீரோ. மாமன் மனைவி மாமி, மாமீர் அவளை எழுப்பீரோ, அம்மா அவளை எழுப்புங்க என்று சொன்ன உடனே அந்த தாயுடைய முயற்சியும் பலிக்கவில்லை. அவள் எழுந்திருக்கவே இல்லை படுக்கையை விட்டு. உடனே மாமீர் அவளை எழுப்பீரோ. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா தோழிகள், வெளியே இருக்கிற தோழிகள், உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ. ஊமமா இருக்கு உன் பொண்ணு, அல்ல காது கேட்காத இருக்கிறாளா? இல்லைன்னா அதுல வரைக்கும் சொல்றா, அவ ஊமையும் அல்ல செவிடும் அல்ல. ஏன்னா நாங்கள் நேற்று இந்த கண்ணனுடைய பெருமைகளையெல்லாம் பேசி பேசி மகிழ்ந்திருந்தோம். எனவே அவ ஊமையும் கிடையாது, செவிடும் கிடையாது. அனந்தலோ என்று இன்னொருவர் சொல்லுகிறார். அனந்தல் என்றால் சோம்பேறித்தனம், அவன் மிகுந்த சோம்பேறித்தனமாகத்தான் இருக்கிறார். இன்னொருத்தி சொல்லுகிறாள், இல்லை இல்லை, அவள் ஏவ பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ என்கின்றார். அவ ஏதோ ஒரு மந்திரத்தால தூக்கத்துக்கு கட்டுப்பட்டவளாக இருக்கிறாள் என்று மற்றொருவர் சொல்லுகிறார். இப்படியே போய் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மந்திரத்தால் எடுக்க வேண்டும் என்று சொல்லி முல்லை முள்ளால் எடுப்பது போல மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்று, மாமாயன் தெரியும், மாயா ஜாலங்களை செய்த கண்ணன். மாதவன் என்றால் மா கூட்டல் தவன், மா என்றால் லட்சுமி, லட்சுமியை
தன் மார்பிலே கொண்டிருப்பவன் மாதவன். வைகுந்தன் என்று வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற நாராயண பெருமாளை அந்த மந்திரத்திற்கு இடையாக நாம் இந்த நாமங்களை சொல்லி நாம் எழுப்போம் என்று சொல்லி அவளை எழுப்ப முற்படுகின்ற ஒரு அற்புதமான பாசுரம் தான் இன்றைய பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூவம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாவீரவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்ததோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேரோ எம்பாவாய் என்று பாடலை நிறைவு செய்கிறார்.